வேகப்படகு பயிற்சி மையமாக மாற்ற வேண்டும் என்ற மக்களின் வேண்டுகோளுக்கு மத்தியில் கேட்பாரற்று கிடக்கிறது கொடைக்கானல் ஏரி. நகராட்சியால் செய்யப்பட்ட மேம்பாட்டு நடவடிக்கைகள் பலன் கொடுத்ததா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வண்ண வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பொலிவுடன் மிளிரும் கொடைக்கானல் ஏரி இயற்கையின் அளப்பரிய பரிசு. ஆனால் கழிவுநீர் கலப்பு, குப்பைகள் ஆகியவற்றால் ஏரி பொலிவை இழந்து வருவதை அறிந்த நகராட்சி நிர்வாகம் ஏரியை காக்க 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுத்தது. அதன்படி நீர் சுத்திகரிப்பு அமைப்பு, விஷச்செடிகளை மிதக்கும் எந்திரம் மூலம் அப்புறப்படுத்துதல், பவள பாறைகளை கொண்டு மாசை உறிஞ்சுதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை மட்டுமின்றி இரும்பு வேலிகள் மாற்றப்பட்டு நவீன படகு குழாமை அமைத்து திறப்பு விழா காண ஏரி தயாராகி வருவதாக நகர்மன்ற தலைவர் தெரிவித்திருந்தார். சீசன் ரொம்ப குறுகிய காலத்துல வரப்போகுது. இப்போ 3-4 மந்த்ஸ் பீரியட்ல அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆக்சிஜன் ஏரேட்டர் உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. களை செடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய இயந்திரம், மிதவை இயந்திரம் ஒன்று அப்பப்போ இந்த களை செடிகளை அப்புறப்படுத்திட்டு வர்றாங்க. ஏரிக்குள் வண்ண வண்ண செயற்கை நீரூற்றுகளை அமைத்து ஏரிச்சாலையில் உலா வருபவர்களையும் ஈர்க்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் வெறும் பொழுதுபோக்கு இடமாக காட்சி தரும் ஏரியை ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளுக்கு தயார்படுத்தும் பயிற்சி மையமாக மாற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கொடைக்கானல் ஏரியின் நீர் கடினத்தன்மை வாய்ந்தது என்பதால் அறிவியல் ரீதியாக துடுப்பு போடுவதற்கு லாபகமான ஏரியாக இது பார்க்கப்படுகிறது. வேகப்படகு நாங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கீழே போய் நாங்கள் போட்டியில் கலந்து வெற்றி பெறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒலிம்பிக் போகிற அளவுக்கு எங்களால் சாதிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இது கலந்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாணவர்களும் வந்து இதில் பங்கேற்று சிறந்த மாணவர்களை வந்துட்டு ஒலிம்பிக் வரைக்கும் கூட்டு போக முடியும். இது குறித்து திமுக நகர்மன்ற தலைவர் செல்வதுரையிடம் கேட்டபோது மாணவர்களின் வேண்டுகோளை பழனி சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.